இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம். ஏன் நம்ம இலவசத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம்னு நீங்கள் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறார் ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சொல்றாரு. இப்போ அதனால இது ஒரு வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம், வெறும் கவர்ச்சி திட்டம். ஒரு மனிதனுக்கு தேவையானது அடிப்படை உணவு, உடை, உறைவு, இது மூணையும் அரசு கொடுக்கணும்ன்றார். அப்படி கொடுக்கலைன்னா அந்த சமூகம் குற்றச்சமூகமாக தான் மாறுங்கிறாரு. அதனால இது மூணையும் கொடுக்கணும், அதுதான் அடிப்படை. இங்கே அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் இலவசம் இலவசம்னு கொடுக்குறாங்க. அரிசி இலவசம், அண்டா இலவசம், குண்டா இலவசம். இந்த நாட்டில் வளர்ச்சி திட்டங்கிறது சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இது 4 தான் இருக்குது. சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இது 4 தான் இவங்களுடைய திட்டங்களாக இருக்குது நீண்ட காலமாக. இது பூரா இது அரசு காசில் அரசு முத்திரையை போட்டு அவங்க தனக்கான வாக்கை சேகரிச்சுக்கிறாங்க. அரசு காசில் இந்த இலவசமாக மின்விசிறி கொடுக்குறாங்க, மசாலா கொடுக்குறாங்க, மணிக்கணி, மிதிவண்டி, இது எல்லாத்தையுமே ஒரு குடும்பம் தானே வாங்கி கொள்ளக்கூடிய ஒன்று தான். அடிப்படை தேவையை நிறைவேற்றி கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் வச்சது யாருன்னு பார்க்கணும். இதை கூட வாங்கிக்கிற முடியாது. அப்போ உங்களுக்கு தெரியும் இவங்க காட்டுற வளர்ச்சிங்கிறது. முதல்ல ஐயா கருணாநிதி அவர்கள் முதல்வர் ஆகும்போது 1 கிலோ அரிசி 2 ரூபாய்ன்னு போட்டாங்க. அப்புறம் அடுத்த ஆட்சி முறை வரும்போது அது 2 ரூபாய் இல்லை 1 ரூபாய்ன்னு போட்டாங்க. ஏன்னா 2 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் தமிழர்கள் வளர்ந்து வர்றாங்க. 1 ரூபா தான் அது வளர்ச்சியில் வருது. அது 1 ரூபா, அந்த 1 ரூபா அடுத்த ஆட்சி வரும்போது 1 ரூபாயும் இல்லை இலவசம்ட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வளர்ந்துட்டான். 1 ரூபாய்க்கு கூட வக்கற்ற நிலையில் வச்சது தான் இவங்களுடைய வளர்ச்சி கட்டமைப்பு. இது எல்லாமே இலவசம். இப்போ என்னென்னா படிக்க போகும்போது தங்கச்சிக்கு 1000 ரூபா, தம்பிக்கு 1000 ரூபா, படிச்சுட்டு அப்புறம் 1000 ரூபா யார் கொடுப்பா? அப்போ வேலை கொடுக்கணும், அதுக்கு வழி இல்லை. இப்போ யார் கேட்டது? கல்வியை தரமாக கொடுத்துட்டா இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ அது 1000 ரூபா கொடுக்கணும், அதில் 950 கோடிக்கு மேலே இழப்பு. ஆசிரியர்கள் வீதியில் நின்று போராடுறாங்க ஊதிய உயர்வுக்கு, அவங்களுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. இதில் இழந்தாலும் இழப்பனை ஒழிய படிப்பிக்கிற ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறது ஒரு அரசு. இதெல்லாம் மாடலில் வருது. இப்போ பாருங்க, ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் வைத்த அரசு ஒரு மிக்சி கொடுத்துறாங்க. ஒரு மாவரைக்கிற எந்திரம் ஒரு 6 மாதம் ஓடும், அப்புறம் அதுக்கப்புறம் பழுதாயிரும், அடுத்த தேர்தல் வரை காத்திருக்கணும். சரி, இதுக்கு மாவரைக்கிற எந்திரம் கொடுத்தீங்க, மசாலாக்கு எந்திரம் கொடுத்தீங்க, அதை இயக்கிறதுக்கு மின்சாரம் கொடுத்தீங்களான்னா அது இல்லை. $12,000 கோடி ஒரு ஆண்டுக்கு இழக்குது இந்த திட்டங்களில் அரசு. இந்த 12,000 கோடிக்கு நிலையான ஒரு வருவாய் வருவதற்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நம்ம மக்களுக்கு அவங்கவுங்க வாழ்விடத்தில் ஏற்படுத்தி கொடுத்தா ஒரு நிலையான ஒரு தீர்வு வந்துடும். ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபாய்க்கு நம்ம இந்த மாதிரி அது அங்கங்கே சிற்றூர்களில் நம்ம தாய் தந்தையர்களுக்கு வேலை கொடுப்போம். 100 நாள் வேலை. அங்கே என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லை. இப்போ மனித அறிவாற்றல் உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காத நாடு வாழாது, வளராது. அதனால இலவசத்தை அவங்க கொடுக்குறாங்க. இலவசத்தை இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்கங்கிற கேள்வி எழுது. அப்ப இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் சரியான ஆட்சி முறையாக இருக்குங்கிறது. அதுதான் சரி. இலவசம் பெற வேண்டிய தற்சார்புனா அவனுக்கு தேவையானதை அவனை நிறைவேற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறையை கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும், வாழ்க்கை தரத்தை கொடுக்கணும், வருவாய் பெருக்கத்தை கொடுக்கணும், பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கணும். அதுதான் தற்சார்பு. இப்போ கையேந்தி இருக்குது. இப்போ நான் எனக்கு கடன் பெறேன், நிலத்தை அடமானம் கேட்பான், அல்லது வீட்டை அடமானம் கேட்பான், ஒரு ஈடு கேட்பான், சொத்து பத்திரத்தை கேட்பான். இப்போ நீங்கள் 10,50,000 கோடி கடன் பெற்றுக்கிறீங்க. எதை காட்டி கடன் பெற்றீங்க? எதை காட்டி கடன் பெற்றீங்க? ஒரு நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை அடமானம் வச்சிருப்பீங்க, நாட்டு அடமானம் வச்சிருப்பீங்க. ஒரு தகப்பன், ஒரு குடும்ப தலைவன் தன் பிள்ளைக்கு எதை வச்சுட்டு போறானோ இல்லையோ கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் பார்க்குறீங்க கடன் பெற்றவன் எத்தனை பேர் கட்ட முடியாமல் வீட்டோட வசத்தை குடிச்சு செத்ததெல்லாம் இருக்குது, தூக்கில் தொங்கினதெல்லாம் இருக்குது. இப்போ நாடு 10.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. 10.5 லட்சம் கோடி இல்லைன்னா 15 லட்சம் கோடி வாங்கி நிறைவேற்றின திட்டம்னு சொல்லு. சிறந்த கல்வி கொடுத்துட்டேன், சிறந்த மருத்துவம் கொடுத்துட்டேன், சிறந்த போக்குவரத்து பாதை, தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீரை விநியோகம் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்துட்டேன். ஏதாவது இருக்கா? உபரி பட்ஜெட், உபரி வருவாய் அதிகமாக இருக்கிற நாடு கூட தராது. இது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச பற்றாக்குறை பட்ஜெட் போடுற நாடு எப்படி இலவசம் கொடுக்குது? எப்படி கொடுக்குது? இந்தியா 196 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஒவ்வொரு மாநிலம் பெற்ற கடனை கூட்டினா 400 லட்சம் கோடி கடன் வருது. ஒரு கடன் பெற்ற நாடு, பொருளாதாரத்தில் கடன் பெற்ற நாடு பொருளாதார அடிமை.
அந்த நாடு எப்படி விடுதலைங்கிறது ஒரு வெற்றி சொல். அந்த நாட்டில் இந்த வளர்ச்சி எல்லாம் கடன் வளர்ச்சி தான். தமிழ்நாட்டின் வளர்ச்சி 10.5 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி தான். வேற என்ன வளர்ச்சி இருக்கு? என்ன வளர்ச்சி இருக்கு? ஜிடிபி வளருது. எங்க வளருது? எங்க வளருது? கடன்ல தான் வளருது. 2000 கொடுப்பேங்கிறாரு, இவர் 2000 கொடுப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் 2500. எங்க இருந்து கொடுப்பீங்க? எங்க இருந்து கொடுப்பீங்க? இது அண்ணன் சீரு மாமன் சீருன்னா சொந்த காசுல இருந்து கொடுக்கணும். அதுதான் அரசு காசுல மக்கள் காசுல இருந்து கொடுத்து பேர் வச்சுக்கிட்டு கூடாது. அது எப்படி ஆட்சி முறையா இருக்கும்? எப்படி இருக்கும்? எங்க இருந்து எடுப்ப? இந்த ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கு. சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி. ஒரு நிலம் வாங்கினா அதை பதிவு செய்யும்போது பத்திர பதிவுக்கு அதிக கட்டணம், அத்தியாவசிய பொருள் அரிசி பருப்பு எண்ணெய் அதுல விலையேற்றம். எப்படி இலவசமா பேருந்து எப்படி ஓட்டுவ? ஓட்டுநருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்ப? நடத்துனருக்கு சம்பளம், எரிபொருள் எங்கிருந்து நிரப்புவ? பேருந்து சீரமைப்பா? எப்படி சீரமைப்பா? புதிய பேருந்து எப்படி வாங்குவ? எங்கிருந்து காசு எடுப்ப? எங்கிருந்து எடுப்ப? மறுபடியும் கடன் வாங்குவ, கையெழுத்து போடுவ. எதை அடமான வைப்ப? என் நாட்டை, என் மக்களை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து தன் நாட்டு குடிகளை வாழ வைப்பவன் தான் சரியான ஆட்சியாளன். நான் கையேந்தனா பிச்சை, நாடே கையேந்தனா இலவசமா? எப்படி? இது எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம்? எப்படி இது எப்படியா இருக்குது? இது எப்படி? இது ஒரு ஆட்சி முறையா? இலவசம் எதுக்கு கொடுக்குற? ஏமாத்தத்தானே கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாம ஒரு ஆட்சி கொடுத்து மக்களின் வாழ்க்கை, அதான நல்ல ஆட்சி? அதான நல்ல ஆட்சி? கொடுமை எல்லாமே கொடுமையாக்கி விட்டுட்டு பெருமையோடு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் பாருங்க, உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனம் இது இலவச அரிசிக்கு காத்து நிற்குது. தீபாவளி பொங்கலுக்கு அரிசி பருப்பு இருக்குது. 1/2 கிலோ அரிசி, 1 முளை கரும்பு, ஒரு கயிறு, அதில் போட்டு தூக்கில் தங்க வேண்டியதான். இது பாருங்க, இது ரேஷன் அரிசி, நியாய விலை கடையில் கொடுக்குற அரிசி. ஒரே நிலம், ஒரே நெல், ஒரே வேளாண்குடிமை விளைய வைக்கிறான். இந்த மக்கள் சேவைக்கு வர்ற ரேஷன் கடைக்கு வர்ற இந்த நியாய விலை கடைக்கு வர்ற அரிசி தரமற்று இருக்கு. அதே அரிசி விற்பனைக்கு போகும்போது, அதே நெல் விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. இடையில என்ன நடக்குது? இந்த அரிசியை யார் வாங்கி சாப்பிட? இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை சாப்பிட்ற யாராவது ஒரு அமைச்சர் அல்லது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்த நாட்டில் ஒரே ஒருத்தன் தான் ரேஷன் அரிசி சாப்பிட்ருக்கோம், அது என் தாத்தன் காமராஜ் மட்டும்தான். வேற யாரு? அவன் கேட்டால் சன இதைத்தானே சாப்பிடுது, நம்ம அதை தான் சாப்பிடணும்னாரு. அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. இது யாரு? கோழி கூட கொத்தாது, மாடு கூட சோறாக்கி வச்சா தண்ணியை சாப்பிடாது இந்த அரிசி. இதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த பாருங்க, 1950 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த அரிசியை ஏற்றி இறக்குறது இல்லை. இந்த கைக்கு தள்ளி போட்டில, கரண்டி தள்ளி போட்டினா, மூட்டையில் தானே ஏற்றி இறக்குனேன். இது என்ன கணக்கு சொல்ற? 950, 2000 கோடினா பயந்துருவீலாம். ஆனால் 950 கோடி சரியா எப்படி சிந்திச்சு? 1950 கோடிக்கு இழப்பு ஏற்படுற அளவுக்கு அரிசி எப்படி சிந்தின? நீ மக்களுக்கு சேவை செய்யற அரிசியை கொண்டு எப்படி சிந்தின? கடத்தி வித்தியா சிந்தினியா? எப்படி? அந்த வெள்ளம் எல்லாம் அங்கே, அந்த சீனியில் அங்கே, சக்கரையில் அங்கே எறும்பு தின்ட்டு போயிடுச்சுன்னு சொன்ன கதை தானே இது. பாருங்க, இது எந்த மாதிரி ஆட்சி முறை என்னன்னு பாருங்க. ரேஷன் அரிசி நீங்க சாப்பிட வேணாம், முகத்துக்கிட்ட மூக்குக்கிட்ட கொண்டு போங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த தரம். நான் கையேந்தனா பிச்சை, நாடே கையேந்தனா இலவசம். இது வளர்ச்சியில் வருது. இதெல்லாம் தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். பாருங்க எப்படி இருக்குன்னு. மயிலுக்கு போர்வை போத்தனா பாருங்க, அவன் பேரனும் பேத்தியும், பேகனின் பேரனின் பேத்தியும் மேற்கூரை இல்லாமல் தெருவில் கிடக்குது. கூரை இல்லாத குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. கல் மாவில் கோலம் போட்டா பயன்படாதுன்னா அரிசி மாவில் போட்டான். ஈக்கி எறும்புக்கு இறையா இருக்கணும். அவன் மரபில் வந்தவங்க நாங்கள், ஒரு உயிர்மை நேயர்கள். அவன் பாருங்க, அரிசி மாவில் கோலம் போட்டவன் அரைப்படி அரிசிக்கு வாசல் நின்றுட்டு இருக்கான் பாருங்க. ரேஷன் நின்றுக்கிட்டு இருக்கான், இலவச அரிசிக்கு நின்றுக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கு பாருங்க. வள்ளல் பரம்பரையில் வந்தவன் கையேந்தி நின்றுக்கிட்டு இருக்கான், பிச்சைக்காரன் இருக்கான். ஒரு கொடிக்கு தேரையே விட்டுட்டு போனான் அவன். அவன் பேரனும் பேத்தியும் ஒண்டி விட்டு உட்கார ஒரு குடிசையில் கோட்டை கட்டி ஆண்ட இனம் கொஞ்சம் பாருங்க. வேட்டி சேலைக்கு கையேந்தி இருக்குது. ஒரு பொழப்பு. கோழிக்கூடு வண்டி வீடை கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் வீடு. வீடு கட்டிக்கிட்டு வரான், பள்ளிக்கூடம் கட்டிக்கிட்டு வரான், பிள்ளைய கல் எடுத்து எரிஞ்சே சுவரை இடிச்சிட்டாங்க. வேணா காட்சி போடுறேன் பாருங்க. கால கொடுமை இதெல்லாம். இலவசத்துக்கு ஒதுக்கப்படுகிற அந்த நிதியை உற்பத்தி உழைப்பில் ஈடுபடுத்தி நிலையான வருவாய் வருவதற்கு ஈட்டி அப்படி வளர்த்து கொண்டு போறதா அது நாடு. அப்படி கொண்டு போறதா நாடு. அதனாலதான் இந்த இலவசத்தை நாங்கள் ஒழிப்போங்கிறோம்.
இலவசங்கிற சொல்லே இல்லை, 3 தான் இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், தூய குடிநீர். தரமாக எல்லா மக்களுக்கும் சரியாக சமமாக கொடுப்போம். அதுதான் 3. மற்றதெல்லாம் இலவசம், எதுவும் இலவசம் கிடையாது. இது ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு மாதிரி தான் காட்டியிருக்கேன் நான். இதை ஒவ்வொரு கல்வியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும். வேளாண்மை பல பிரிவுகளாக ஓடும். அப்போ மருத்துவத்தை இன்னும் எப்படி காட்டும்னு அது ஒவ்வொரு தடவையாக நான் ஒவ்வொரு ஊர்லேயும் 2 கூட்டங்கள் பேசுவேன் ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் போட்டு காட்டுவேன். நம்ம ஆட்சியில் இப்படி வரும், வேலைவாய்ப்பு இப்படி பெருக்குவேன், இப்படி கொண்டு வருவேன், இப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு சான்றுகளோடு காட்டிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாடு இப்படி நிர்வகிக்குது, நாம் இப்படி நிர்வகிப்போம்னு ஒவ்வொன்றா நம்ம கொண்டுக்கிட்டு வருவோம். இது ஒரு முன்மாதிரி தான். உங்களுக்கு அதிக நேரம் உங்களை எடுத்துக்க முடியாதுங்கிறதுனால அதை இது பண்ணுறேன். இன்னும் 23ஆம் தேதியிலேருந்து பரப்புரைக்கு போகிறேன்ல, அப்போ நான் ஒவ்வொரு ஊர்லேயும் போட்டு காட்டுவேன். நீங்கள் அதே செய்தியை சேகரித்து ஒரு நல்ல அரசியலில் உருவாக, நல்ல அரசு அமைய நீங்களும் உங்களுக்கும் அந்த கனவு இருக்கும். அந்த கனவை தான் உங்கள் கைகளில் கொடுத்துருக்கோம். அதுக்கு எங்களுக்கு எல்லாரும் துணை நிற்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.